அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 2 இயல் 1ல் கவிதை. அடுத்து நாம் பார்க்கவிருப்பது கவிதை பிழை துன்பம் வெல்லும் கல்வி. இந்த பாடலை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான்காடு என்னும் சிற்றூரில் அருணாச்சலனார் விசாலாட்சி ஆகியோருக்கு இளைய மகனாக ஏப்ரல் 13, 1930 பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். நுழையும் முன் கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்விதான் நமக்கு அழகு. நம்ம படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை பின்பற்றி நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். நம்ம படிச்சிருந்தாலும் அந்த பண்பாட்டோட நடக்கணும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம். அடுத்து வாங்க பாடலை பார்ப்போம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இப்போ வாங்க பாடலின் பொருளை பற்றி பார்ப்போம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. ஏடு அப்படின்னா புத்தகம், இல்லைன்னா நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புத்தகத்தில் படித்ததோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நீ ஏன் படித்தோம், நான் அதை நம்ம எதற்காக படித்தோம் அப்படிங்கிறத நாம் மறந்து விடக்கூடாது. நம்ம படிப்பு நம்மளை பண்படுத்துவதற்காகத்தான், நம்மளை பண்புடையவர்களாக வளர்ப்பதற்காகத்தான். நம்ம பண்புடையவர்களாக படித்த கல்வியை பயன்படுத்தி நம் பண்புடையவர்களாக வளரணும். நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நாட்டோட நெறிமுறைகள் சட்டதிட்டங்களை எல்லாம் மதித்து தான் நாம் செயல்படணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ என்ன சட்டம் போட்டிருக்காங்க, எல்லாம் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது முகக்கவசம்லாம் அணிந்து செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுபோல் நாமளே என்ன பண்ணணும், நடந்துக்கணும். நாட்டோட நெறிமுறைகளை தவறி நாம் நடக்கக்கூடாது. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நம் நல்லவர்கள்னால் நம்முடைய பெரியவர்கள், மூத்தவர்கள் நம்மளை தூற்றும்படினா இகழும்படி, இது நல்ல பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லும்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதான், நடந்து கொள்ள கூடாது, வளரக்கூடாது. நல்ல பிள்ளைகளாக வளரணும். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. மூத்தோர்னா அறிவில் சிறந்தவர்கள், பெற்றோர்கள். அதுபோல் மூத்தோர் சொல் வார்த்தைகளை நாம் மீறக்கூடாது.
பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. பண்பு முறைகள் அப்படின்னா நம்முடைய ஒழுக்கத்தோடு நாம் நடந்துக்கணும். மொழிதனின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள். திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி போன்ற இனிமையான சொற்களை மட்டும்தான் நாம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அதுபோல் மொழிதனிலும் இனிமையான சொற்களை மட்டும்தான் நாம் பேசணும். மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மற்றவர்கள் உழைப்பை நம்பி என்ன பண்ணக்கூடாது, நம்ம எப்போதுமே வாழக்கூடாது. தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. கோழைகளோட நாம் சேரக்கூடாது. எந்த செயலாக இருந்தாலும் நம்மளால் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை உள்ளவர்களோட மட்டும்தான் நாம் நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேணும். கல்வி நம்முடைய துன்பத்தையும் வெல்லக்கூடியது. அத்தகைய கல்வியை நாம் கட்டிட வேணும். நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். நம்ம படித்தா மட்டும் பத்தாது, நல்லா உழைக்கணும். அதுக்கு நம்மள்கிட்ட சோம்பல் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. சுறுசுறுப்போடு நாம் செயல்படணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும். நமக்கு எல்லாருக்கும் வம்பு செய்கிற குணம் இருக்கு இல்லையா, அந்த வம்பு செய்கிற குணத்தை என்ன பண்ணிடணுமா, விட்டுடணுமா. அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு வளரணுமா, வான்முகட்டை தொடுற அளவுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். மேதைகள்லாம் சொன்னது, அறிஞர்கள் சொன்னது போல் நமக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய அளவுக்கு, வெற்றி மேலே வெற்றி வந்தால் விருதுகள் தன்னால் வரும், விருது வந்தால் பெருமை வரும், அதுபோல் நாமளும் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். நீ அப்படி வெற்றிகள் பெருமைகள்லாம் பெறும்போது அது யாருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், உன்னை பெற்ற தாய்க்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம நாட்டிலேருந்து போய் நீ ஒரு வெற்றி பெற்றுட்டு வரும்போது நம்ம பிறந்த நாட்டுக்கும் அது புகழை சேர்க்கும். இதுபோல் நீ இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல். அடுத்து பாடலின் பொருள். நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது. கற்றதன் பயனை மறக்கக்கூடாது. நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். இதுவரைக்கும் இன்றைக்கி படித்து பாருங்கள். அடுத்து உள்ளதையில் நாளை பார்ப்போம். நன்றி.